குட் ஈவினிங். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் ஒன்று சொல்லிடுறேன். எத்தனை தாம்மா நீ ஷாப்பிங் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஏன்னா எங்கள் அம்மாவே என்ன கேட்குறாங்க. ஷீஸ் லைக் ஷாப்பிங் ப்ளாகாக போட்டுட்ருக்குற, இப்படிமா செலவு பண்ணுவேன் அப்படி இப்படின்னு. நான் ஒன்றும் போய் அவ்வளோ செலவு பண்ணுறது இல்லையே, கொஞ்சம் ஜாஸ்தியாக செலவு பண்ணிடுறேன், அவ்வளோதான். இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் அன்பாக்சிங் வீடியோ. எப்போவுமே நான் வந்துட்டு கத்தி கப்படாலாம் எடுத்து வந்து வெயிட் பண்ணுவேன். இன்றைக்கி மறந்துட்டேன், எடுத்துகிட்டு வரேன். வெயிட். I got it. This is கத்தி, this is கத்திரிக்கோல். ஸோ நம்ம வந்துட்டு இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னா ஷாப்பிங் ப்ளாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்துட்டு ஃபீனிக்ஸ் போனேன். ஃபீனிக்ஸ் போய்ட்டு ஹோம் ஸ்டாப் போனேன். அப்புறம் ஹெல்த் அண்ட் க்ளோ போனேன். அதுக்கப்புறம் ஆக்சுவலி அவ்வளோதான் போனேன். அதுக்கப்புறம் அவள் கொரியர் வந்திருக்கா. இந்த கொரியருக்குள்ளே என்ன இருக்குதுன்னு மட்டும் தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் எல்லோரும் என்னை அன்ஃபாலோ பண்ணிவிட்டு போயிடுவீங்க. ஆக்சுவலி சார் எனக்கே என்ன நினச்சா கொஞ்சம் வெறுப்பாக தான் இருக்குது. இட்ஸ் ஓகே. இது கூட இல்லைனா எப்படி? எதுக்கு வாழ்கிறோம் நம்ம? எதுக்கு வாழ்கிறோம்? பிடிச்சதை அனுபவிக்க தானே வாழ்கிறோம். ஃபர்ஸ்ட் வி ஆர் ஓப்பனிங் ஹெல்த் அண்ட் க்ளோ. ஆக்சுவலி இன்றைக்கி நான் வந்துட்டு ஒரு லிப்ஸ்டிக் போட்டேன். இன்றைக்கி வந்துட்டு கலாட்டாவில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு வந்தேன். அந்த இன்டர்வியூ வந்துட்டு ரொம்ப நாள் கழித்து கலாட்டாவில் கொடுத்தேன். இது ஒரு ஹார்ட் வார்மிங்கான ஒரு இன்டர்வியூவாக இருந்துச்சு. மேபி இது வர்றதுக்குள்ளே அந்த இன்டர்வியூ டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஒரு வேளை ஆயிருந்ததுன்னா கீழே நான் லிங்க் வந்துட்டு கொடுக்குறேன், போய் பாருங்கள். நல்லா இருந்துச்சு. ஒரு பாட்காஸ்ட், இட் வாஸ் வெரி நைஸ். நானும் நிறைய மனம் விட்டு பேசினேன். ஸோ இந்த ஒரு லிப்ஸ்டிக் வாங்கினேன் இன்றைக்கி. பாட்காஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஐ வாண்டட் அ வாட்டர் ப்ரூஃப் திங். ஸோ அது வாங்கினேன். அது ஹெல்த் அண்ட் க்ளோவில் ஒரு பொண்ணு வந்துட்டு சஜஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க. அங்கே போட்டு பார்த்ததுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ உங்களுக்கும் நான் சொல்கிறேன், சாம்பர் அப்படிங்கிற ஒரு பிராண்டு, எக்ஸ்ட்ரீம் வேர் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் லிக்விட் லிப்ஸ்டிக் 581 இதுதான் இதோட ஷேட் நம்பர் போல். இது வந்துட்டு ஒரு மாதிரி நம்ம டஸ்கி தானே, நான் டஸ்கி தானே, நம்மளோட ஸ்கின் டோனுக்கும் ஒரு பர்ஃபெக்டாக இருந்தது. ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்தது. இது வாங்கிட்டு அவங்க வந்துட்டு லிப் லைனரும் போட்டிங்கன்னா ரொம்ப டிஃபைன்டாக தெரியும் லிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிப்ஸ்டிக்கு இந்த லிப் லைனர் கொடுத்தாங்க. இந்த லிப்ஸ்டிக் வந்துட்டு இட்ஸ் அரவுண்ட் 895 rupees. அண்ட் இந்த லிப் லைனர் வந்துட்டு ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் இட் வாஸ் 560 rupees ஆர் சம்திங். 645 rupees 580க்கு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் லிப் லைனர். இதுவும் சாம்பர் கலர் ஸ்டுடியோ. இதுக்கு ஏதாவது இது இருக்குமா என்ன எனக்கு தெரியலையே. இதுக்குன்னு எதுவும் ஷேட் நம்பர்லாம் இல்லைங்க, எனக்கு தெரியாது. லிப் லைனருக்கு ஷேட் இருக்குமான்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ இது ரெண்டும் இன்றைக்கி வாங்கலாம், ஓகேவா? அடுத்து வந்துட்டு ஹோம் சென்டர் போயிருந்தேன். அங்கே வந்துட்டு வீட்டுக்கு இந்த கிச்சனுக்கு வந்துட்டு நிறைய இந்த மாதிரி குட்டி குட்டி டவல்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஸோ இது வாங்கினேன். இந்த டவல் செட் ஆஃப் 1 2 3 4 5 6 7 8 9 10 செட் ஆஃப் 10 வந்துட்டு 299 rupees. அப்போ ஒரு பீஸ் வந்துட்டு 30 ரூபா கணக்கில். நல்லா இருந்தது. இது இந்த துடைக்கிறதுக்கு, கை துடைக்கிறதுக்கு, டேபிள் துடைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இது வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். முன்னாடியே ஒரு செட் வச்சுருந்தேன், இப்போ இன்னொரு செட்டு. அடுத்து நீங்கள் என்ன வெறுத்துறாதீங்க ப்ளீஸ். ஃபாலோ பட்டன் தட்டின மாதிரியே தான் இருக்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு ஓடிடக்கூடாது. சரி, நான் வந்துட்டு கீழே ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே காட்டுறேன். வெயிட் பண்ணுங்க. ஆக்சுவலி யூ நோ வாட், நான் இதெல்லாம் வாங்குறது என் வீட்டில் இருக்காது, வேற வீட்டில் தான் இருக்கும். You got enough space for all of this? Yeah, Michael? I do. You've got space? Yeah, this would be for another house. அந்த வீடுகளை வந்துட்டு அழகுபடுத்துறதுக்காக தான் இதெல்லாம் நான் வாங்குறேன். ஸோ நீங்கள் என்ன தப்பாக நினைக்காதீங்க. நல்ல வேலை இந்த பபுள் ட்ராப் போட்டு சுற்றி கொடுக்காதனால கொஞ்சம் சொல்லி வாய மூடல, அதுக்குள்ளே செலோ டிப் போட்டாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, முடிஞ்சு. உங்களுக்கு தெரியும் தானே எனக்கு இந்த அன்ட்ராப் பண்ணுறது பிடிக்காது. கமெண்ட்ஸில் யாராவது ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. கேட்க மாட்டீங்க, குட்டு தான் நீங்கள்லாம். ஏன்னா அப்படி தான் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 4 வருஷம் யூடியூப் சேனலில் வந்துட்டு எனக்கு பேட் கமெண்ட்ஸ் வர மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு நான் ஒருத்தி தான் காரணம். நைட்டும் பகலும் உட்காந்து உங்களெல்லாம் பிளாக் பண்ணி வச்சுருக்கேன், பேட் கமெண்ட்ஸ் போடுறாங்க. ஸோ இது ஒரு செட். ஏன்டா கத்துறீங்க? இது ஒரு செட்டு. இது 4மே சேர்த்து 600 rupees. கப் அண்ட் சாஸர் மொத்தமாக இட்ஸ் 299 ஒரு செட். நல்லா இருந்துச்சு. ஆஃபர் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் இது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குங்க. நல்ல ஒரு ரொம்ப குவாலிட்டியான மெட்டீரியல். அந்த ஒன்றோடலாம் நான் முடிக்க மாட்டேன். இது 2 இருங்க. இதுவும் வந்துட்டு 1 350. ஒரு கப் அண்ட் சாசர் மொத்தமாக 350. இது வந்துட்டு 500லேருந்து 350க்கு ஆஃபரில் வச்சுருக்கேன். அது 2 வாங்கினேன். ஓகே, அடுத்து வந்துட்டு இட் இஸ் அ க்யூட்டான ஒரு விஷயம். ஆனாலும் இது கொஞ்சம் நம்ம வீட்டுக்கு எக்ஸஸ் தான். இந்த எக்ஸஸ் அழகு என்னன்னு பார்ப்போமா? இவனும்
எஸ், இவங்க 2 பேரும் சேர்ந்து 450 ருபீஸ்க்கு வாங்கினேன். தலன்னு இருக்கானுங்கள்ல, அவ்வளோதான். இது வாங்கினேன்னா அதுக்கப்புறம் ஐயோ செடி எங்க, சரி இது காமிச்சிடுறேன். இந்த குவில்ட் செட்டு எப்பவுமே நீங்கள் ஹோம் சென்டருக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சுவலி குவில்ட், பெட் ஸ்ப்ரெட், தலகாணி உரை, இது 3மே சேர்த்து ஆக்சுவலி இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக வரும். இது காட்டன்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. பட் எப்போயாவது இந்த கெஸ்ட்லாம் வந்தாங்கன்னா என்னோட வீடு ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருப்பேன். ஸோ அப்போ வந்துட்டு இதை நான் போடுவேன். இந்த மாதிரி 6000 6500 இது மொத்தமாக வரும். ஆனால் ஆஃபரில் வந்துட்டு 2000க்கு குவில்ட்டு, பெட் ஸ்ப்ரெட்டு, தலகாணி உரை, பில்லோ கவர் எல்லாமே கொடுப்பாங்க. ஹோம் சென்டரா ஹோம் ஸ்டாப்பான்னு தெரில, இத்தனையும் பேசிகிட்டு இருக்கிறேன். இருங்க ஒரு நிமிஷம். டப்பாவில் வேறு போடலையே டேய். ஹோம் சென்டர். ஸோ ஹோம் சென்டர் வந்துட்டு போன உடனே இந்த குவில்ட் செக்ஷன் பண்ண டிஸ்கவுண்ட்டில் குவில்ட் இருக்கா அப்படின்னு கேட்பேன். அப்புறம் எனக்குன்னே வந்துட்டு ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு டிசைன் இருக்கும். அந்த மாதிரி இந்த டைம் வந்துட்டு இவர் இருந்தாப்புல எனக்கு அது பிடிச்சது. இது வரைக்கும் நான் எல்லோ கலரில் பெட் ஸ்ப்ரெட்டே போட்டதில்லை. இதுதான் பெட் ஸ்ப்ரெட்டு, நல்லா இருக்கு, ஒரு மாதிரி பேபி மாதிரி இருக்கேன்ல. இது வந்துட்டு குவில்ட்டு. குட் ஒன் ஷர்மிகா. போதும். இப்போ தான் நம்ம மெயின் மேட்ரே இருக்குது. என்ன தெரியுமா? கொரியர் கவர் அன்பாக்சிங். நீங்களே வந்துட்டு கெஸ் பண்ணியிருப்பீங்க, டப்பாவை பார்த்தே கெஸ் பண்ணியிருப்பீங்க, இவ திருந்த மாட்டா, இவ இப்படித்தானே. ஆனால் ஐ ப்ராமிஸ் யூ ஆல், சத்தியமாக ப்ராமிஸ். இன்னும் நான் நினைக்கிறது தானா இல்லை இதுவா வேறு ஏதாவதா? லென்ஸா? ஐயோ இல்லை, இது நான் நினைக்கிறது இல்லை போல். லென்ஸுன்னு வந்திருக்கு. இது என் பேரில் வரல, எனக்கு தான் வந்திருக்குன்னு ஒரு மாதிரி எக்ஸைட் ஆகிட்டேன். ஆனால் இது எனக்கு வரல, என் ஃப்ரெண்டுக்கு வந்த கேஸை நான் திறந்துட்டேன். இது நமக்கு வேண்டாம், மற்றவங்களோட பொருள் நம்ம பார்க்கக்கூடாது, தெரியும்ல. நர்சரி போயிருந்தேன், இன்னும் ஒரே ஒரு செடி மட்டும் வாங்கினா அதையும் வந்து காமிச்சிட்டு தூங்க போகிறேன். ஓகே, நல்லா என்ஜாய் பண்ணுறீங்களா என்னோடய ஷாப்பிங் வ்ளாகை? வெயிட் பண்ணுங்க, வரேன். இது இன்னொரு செடி, ஒரு நர்சரியிலேருந்து வாங்கினேன். நம்ம வெளியே பால்கனியில் ஒன்று இருக்கும்ல, செடி கூட்டம், அவங்களுக்காக வாங்கினேன். ஸோ எல்லோரும் போய் தூங்குங்க. மணி இப்போ 8:45, தூக்கம் வந்துடுச்சு. ஒரு கருத்தோட தானே முடிப்பேன் எப்பவுமே. இன்றைக்கி நான் என்ன கருத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ் இன் யுவர் லைஃப், ஸ்டே ஹாப்பி. சந்தோஷமாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும். ஜாலியாக தான் சார் இருக்கணும். அவங்களுக்காக இவங்களுக்காக உங்களுக்காக வாழுங்க. நல்லா சம்பாரிச்சு இந்த மாதிரி க்யூட்டாக வாங்கி சந்தோஷப்படுங்க, ஜாலியாக இருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்ப்போம்.